கடைசி 3 பந்துகளில் 19 ரன்கள் தேவை. இந்திய அணிக்கு முன்னால் காத்திருந்த மிகப்பெரிய சவால். வெற்றி பெறவே முடியாத அந்த ஒரு சூழலிலும் ஹிட்மேன் ரோஹித் சர்மா செய்த கொடூர சம்பவம். ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் ஸ்தம்பித்து நின்ற அந்த ஒரு தருணம். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான கிரிக்கெட் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இரு அணிகளுக்கு எதிராக 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் என 2 விதமான தொடர்கள் நடந்து வருகிறது. சமீபத்தில் தான் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து முடிந்திருந்தது. அந்த தொடரில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று இங்கிலாந்து அணி தொடரை கைப்பற்றியும் இருந்தது. ஆகவே அந்த ஒரு T20 தொடரை கை நழுவவிட்ட இந்திய அணி இப்போது ஒருநாள் தொடரையாவது கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்போடு களமிறங்கியிருக்கிறது. அதுவும் ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, KL ராகுல் என நட்சத்திர அனுபவம் வாய்ந்த வீரர்கள் பங்கு பெறுகின்றனர். ஆகவே இவர்களின் ஆட்டம் என்பது இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணிக்கு கட்டாயம் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் என்று ரசிகர்கள் பெரிதும் நம்பிக்கை வைத்துள்ளனர். அந்த ஒரு நம்பிக்கையை இந்திய அணி காப்பாற்றுமா என்று பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து வந்த நிலையில் இந்த இரு அணிகளுக்கு எதிரான ஒருநாள் தொடரும் தற்போது தொடங்கிவிட்டது. அதுவும் சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒரு போட்டி என்பது எதிரணியான இங்கிலாந்து அணியையும் தாண்டி ஒட்டுமொத்த சர்வதேச அணிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக மாறிவிட்டது. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இந்த ஒருநாள் போட்டியில் தற்போது மிகப்பெரிய பிரளயமே உருவாகியிருக்கிறது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி சூப்பராகவே பேட்டிங் செய்திருந்தது. அதுவும் இந்த போட்டி நடைபெறுவது என்பது இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெறுகிறது. அதாவது நடந்து முடிந்த T20 தொடராக இருக்கட்டும், இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒருநாள் தொடராக இருக்கட்டும், இவை அனைத்துமே இங்கிலாந்து நாட்டில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. ஆகையால் இந்த ஒரு விஷயம் என்பது இங்கிலாந்து அணிக்கு கூடுதல் சப்போர்ட்டாகவும் இருக்கிறது. சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் என்பது இங்கிலாந்து அணிக்கு அதிகமாகவே உள்ளது. ஆகையால் அந்த ஒரு காரணத்தால் நடந்து முடிந்த T20 தொடர்களில் சூப்பராக விளையாடிய இங்கிலாந்து அணி இப்போது இந்த ஒருநாள் போட்டியிலும் சூப்பராகவே பேட்டிங் செய்தது. இதற்கு முன்பு நடைபெற்ற ஒருநாள் போட்டிக்கான பயிற்சி ஆட்டம் ஒன்றில் மட்டும் மோசமாக விளையாடி இருந்தது இங்கிலாந்து அணி. ஆகவே அந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணிக்கு எதிராக தோல்வியையும் தழுவியிருந்தது இங்கிலாந்து அணி. ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி சூப்பராக கம்பேக் கொடுத்து பேட்டிங்கில் வெறித்தனமாக பேட்டிங் செய்திருந்தது. அதுவும் இந்த போட்டியில் மொத்தமாகவே இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்திருந்தது. அப்படியாக 5 விக்கெட்டுகளை இழந்தாலும் இந்த போட்டியில் களமிறங்கிய ஒவ்வொரு இங்கிலாந்து பேட்ஸ்மேனும் குறைந்தபட்சம் அரை சதமாவது எடுத்துவிட்டனர். அந்தளவுக்கு அனைத்து பேட்ஸ்மேன்களும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் அதே சமயத்தில் அதிரடியாகவும் விளையாடியிருந்தனர். இதன் காரணமாக 50 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி 369 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இந்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்குதான். அதுவும் இங்கிலாந்து அணியை அதனுடைய சொந்த நாட்டில் வைத்து இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்து இங்கிலாந்து அணியை வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான விஷயம். அப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமென்றால் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற ஜாம்பவான் அணிகளாலும் கூட முடியாது. ஒரே ஒரு அணியான இந்திய அணியால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வாய்ப்பு இந்திய அணிக்கு மட்டுமே இருக்கிறது என்றுதான் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த பல கிரிக்கெட் வர்ணனையாளர்களும் கூறி வந்தனர். அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் இந்திய அணி இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்யவும் களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை ஓப்பனிங்கில் ஒரு புதிய மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. சுப்மன் கில்லும் இசான் கிசானும் களமிறங்கினார்கள். வழக்கமாக ஒருநாள் போட்டி என்று வந்துவிட்டால் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் தான் ஓப்பனிங் இறங்குவார்கள். ஆனால் இந்த முறை ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கவில்லை. ஆனால் இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்டாக மாறப்போகிறது என்பது அப்போது யாருக்கும் தெரிந்திருக்கவும் இல்லை. அதற்கு காரணம் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லில் தொடங்கி இசான் கிசான், விராட் கோலி, KL ராகுல், வாஷிங்டன் சுந்தர் என அனைவருமே சூப்பராக பேட்டிங் செய்திருந்தனர். எப்படி இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் பேட்டிங் செய்திருந்ததோ அதே போல இந்திய அணி பேட்ஸ்மேன்களும் அனைவருமே சூப்பராக பேட்டிங் செய்திருந்தனர். இதில் ஒருவர் கூட 40 ரன்களுக்கு குறைவாக எடுக்கவில்லை. அந்தளவுக்கு அனைவருமே சூப்பராக பேட்டிங் செய்து கொடுக்க இதன் காரணமாக இந்திய அணியும் வெற்றியை நோக்கி எளிதாகவே சென்று கொண்டிருந்தது. ஆனாலும் கடைசி நேரத்தில் சரியாக 45வது ஓவருக்கு பிறகு இந்திய அணி அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து மொத்தமாக தடுமாறியது.
அந்த சூழலில்தான் வெற்றி என்பது இந்திய அணியின் கையில் இருந்து கை நழுவி இங்கிலாந்து அணியின் கைகளுக்கு முழுமையாக சென்றது. பின்னர் 46வது ஓவரிலிருந்து 49வது ஓவர் வரையிலும் இந்திய அணி வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் தான் சென்று கொண்டிருந்தது. அந்தளவுக்கு இங்கிலாந்து அணியின் ஆதிக்கம் என்பது பந்து வீச்சில் கடைசி நேரத்தில் விஸ்வரூபமாகவே இருந்தது. ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த போட்டியில் ரோஹித் சர்மா 6வது இடத்தில்தான் பேட்டிங் செய்ய களமிறங்கினார். அதாவது இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதாலேயே ரோஹித் சர்மா கடைசி நேரத்தில் களமிறங்கினார். இது போன்ற வார்ம் அப் மேட்ச்களில் ஒவ்வொரு வீரர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வீரர்கள் மாற்றி மாற்றி களமிறங்குவார்கள். ஆகவே அப்படித்தான் இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவும் கடைசி நேரத்தில் கடைசி வரிசையில் களமிறங்கினார். அப்படியாக களமிறங்கி கடைசி 18 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 11 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் ரோஹித் சர்மா. அதே நேரத்தில்தான் போட்டியின் கடைசி தருணமும் வந்தது. ஏனென்றால் இந்திய அணி ஒரு கட்டத்தில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையை தொட்டுவிட்டது. அதற்கு காரணம் கடைசி ஓவரான 50வது ஓவரில் முதல் 3 பந்துகள் வீசப்பட்டதற்கு பிறகு கடைசி 3 பந்தில் 19 ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற வெற்றி பெறவே முடியாத கடினமான சூழல் இந்திய அணிக்கு உருவானது. அந்த சூழ்நிலையில் எதேச்சையாக ரோஹித் சர்மா தான் பேட்டிங்கும் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் இதுவே பழைய ரோஹித் சர்மாவாக இருந்திருந்தால் பல சிக்சர்களை பறக்கவிட்டு வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் இங்கிலாந்து அணிக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி விடுவார். ஆனால் தற்போதைய ரோஹித் சர்மாவால் அந்தளவுக்கு அதிரடியாக விளையாட முடியுமா என்ற மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. ஆனாலும் அப்படிப்பட்ட சந்தேகத்திற்கு பதிலடி கொடுப்பது போல அந்த கடைசி 3 பந்தில் போடப்பட்ட முதல் பந்தை சிக்ஸருக்கு பறக்கவிட்டார் ரோஹித் சர்மா. அதே சமயம் அந்த ஒரு பந்து நோபாலாகவும் மாறியது. இதுதான் இந்த போட்டியின் திருப்பு முனையாகவும் உருவாகியது. ஏனென்றால் கடைசி 3 பந்துகளில் வீசப்பட்ட முதல் பந்து நோபாலாகவும் மாறியதால் அந்த பந்து சிக்ஸருக்கும் போனதால் கடைசி 2 பந்தில் 2 சிக்ஸர்கள் எடுத்தால் வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலைக்கு இந்திய அணி வந்துவிட்டது. பின்னர் எதிர்பார்த்தது போலவே கடைசி 2 பந்தையும் அடுத்தடுத்து சிக்ஸருக்கு பறக்கவிட்டு இந்த போட்டியில் நம்பவே முடியாத அதிர்ச்சி வெற்றியை இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்தார் ரோஹித் சர்மா. அதாவது இப்படி ஒரு வெற்றி சாத்தியம்தானா என்று அனைவருமே ஆச்சரியத்தில் உறைந்து போயினர். அந்தளவுக்கு ஒரு வெற்றியை இந்த வயதிலும் ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்தார் என்பதுதான் சாதனையாக பார்க்கப்பட்டது. அதாவது T20 போட்டிகளில் இந்திய அணியை எளிதாக வீழ்த்திய இங்கிலாந்து அணியால் இந்த ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சவாலாக மாறி வருகிறது. அதுவும் இந்திய ஒருநாள் அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா போன்ற சீனியர் வீரர்கள் இருப்பதால் இங்கிலாந்து அணிக்கு அது இன்னும் கூடுதல் சவாலாக மாறியிருக்கிறது. அதைத்தான் இந்த போட்டியில் இந்திய அணி நிரூபித்தும் காட்டியுள்ளது. ஆகவே இதுபோன்ற வார்ம் அப் மேட்ச்களில் இந்தளவுக்கு அதிரடி காட்டும் இந்திய அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளில் இதைவிட கொடூரத்தனமாக அடித்து ஆடப்போகிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய ரோஹித் சர்மாவின் இந்த ஒரு திரளான முரட்டுத்தனமான அதிரடி ஆட்டத்தை பற்றியும் இதே போல ஒரு ஆட்டத்தை அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி வெளிப்படுத்துமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.